இதய தெய்வம் மாண்புமிகு இதய தெய்வம் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் மனநிறைவு எனக்கு இருக்கிறது. இதய தெய்வம் டாக்டர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களுடைய இரத்தத்தின் இரத்தமான உடன்பரப்புகளின் எண்ணங்களை அது பிரதிபலிக்கும். தமிழக மக்களுடைய ஒட்டுமொத்த கருத்துக்களையும் அது பிரதிபலிப்பதாகத்தான் இருக்கும். பேட்டிக்கு பிறகு தமிழகம் முழுவதும் பல்வேறு மாவட்டங்களில் தொடர்ச்சி இங்க வந்துட்டு இருக்காங்க. இதை எப்படி பாக்குறீங்க? அதை முதல்ல சொல்லுங்க. மாண்புமிகு அம்மா அவர்கள் மீது எந்த அளவுக்கு தமிழக மக்கள், இளைஞர்கள், மாணவர்கள் பற்றும் பாசம் வைத்திருக்கின்றார்கள் என்பது இதன் மூலம் நிரூபணம் ஆகிறது. பதவியிலிருந்து உங்களை நீக்கம் செஞ்சிருக்காங்க. இதே இதயம் டாக்டர் புரட்சி தலைவர் அம்மா அவர்களால் 10 ஆண்டுகளுக்கு முன்னால் தரப்பட்ட பொருளாளர் அந்த பதவியினை நான் மாண்புமிகு அம்மாவுடைய மனநிறைவு கொள்கின்ற அளவில் பணியாற்றியிருக்கிறேன். அந்த பதவியிலிருந்து நீக்குவதற்கு தமிழகத்தில் யாருக்கும் உரிமை இல்லை. நிர்பந்தத்தின் காரணமாக திமுக நிர்பந்தத்தின் காரணமாக தான் மனிதர்களுக்கும் மிருகங்களுக்கும் இருக்க மிகப்பெரிய வேறுபாடு சிரிப்பு தான். மிருகங்களால் சிரிக்க முடியும், மனிதர்கள் மட்டுமே தான் சிரிக்க முடியும். அதை பார்த்து சிரித்துக் கொள்வது என்பது அது மிகப்பெரிய குற்றமாகாது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். என் மடியில் கனமில்லை, அதனால் நான் யாருக்கும் பயப்பட தேவையில்லை. அப்போ விரைவில் வந்து புது கட்சி உதயமாகும். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அடிமட்ட தொண்டன். பொறுத்திருந்து பாருங்க.